ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான பூசணிக்காய் தயிர் பச்சடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து விட்டுடலாம். கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி சேர்த்து விட்டுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ நான் ஒரு கீத்து பூசணிக்காவை மேலே தோல் சீவிட்டு இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கிறேன். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். நீங்கள் பொடியாக வேணும்னாலும் நறுக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் போல் ஆகிருக்கு. பூசணிக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம தயிர் சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்திங்கன்னா தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஆறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கெட்டியான தயிர் இதோடு சேர்த்து விட்டுடலாம். அரைக்கப்பளவு கெட்டியான தயிர் சேர்த்து விட்டுக்கோங்க. கூடவே பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்து விட்டுட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீர்க்காய் உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது, ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அவ்வளவுதான், நம்மளோட பூசணிக்காய் தயிர் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.